டே தம்பி நல்ல பட்டா போடுப்பா. சரிக்கா அதை போடுறக்கா வாங்கக்கா. இந்த கல்யாணம் வந்து இப்ப எனக்கு குறைச்சல். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போலான்ட்டு ரெடி ஆயிட்டுமே, அவனுக்கு எங்க என்ன காலம்? அட நம்ம வயசானவங்க சிவகாமி, அவன் ரெடி ஆயிட்டு வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும், இரு வந்துருவான். மா பா ரெடி ஆயிட்டீங்களா, போலாமா? எங்கடா சூர்யா நீ வந்திருக்க, உங்க அண்ணகாரங்க என்ன காணோம்? அங்கதான் ரெடி ஆயிட்டமா, வந்துருவான் இன்னும் 5 நிமிஷத்துல. சரி சரி டக்குன்னு வர சொல்லு. ஏ சிவகாமி, பொண்ணு பார்க்க எல்லாரையும் வர சொன்னீங்க, உங்க கூட்டாளிங்க வந்துட்டாங்களா? வந்துருவாங்கங்க. வந்துட்டடா, இன்னும் 2 பேர் எங்கிட்ட போயிட்டானுங்க. வருவாங்கம்மா. ஆச்சி 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 உள்ள இருக்கீங்களா? இருக்கேன் சின்ன பொண்ணு. புஷ்பா வாங்க உள்ளார. வாங்கடி, சொன்ன நேரத்துக்கு பரவாயில்லையே, வந்துட்டீங்களே சின்ன பொண்ணு. அட ஆமா ஆச்சி, இது நம்ம வீட்டு விசேஷம் இல்ல, அப்ப நாங்க தானே முன்ன நிக்கணும். எங்க இன்னும் மாப்பிள்ளைய காணோம்? டேட்டா இருக்காண்டி வந்துருவான் சீக்கிரம். சரி சரி ரெடி ஆகட்டும், நம்மளுக்கு என்ன, மாப்பிள்ளைக்கு தானே எல்லாரும் பாப்பாங்க, ரெடி ஆயிட்டு வரட்டும். ஆச்சி உறுதி பண்ணிட்டா உடனே கல்யாணமா இல்ல தள்ளி போடுறீங்களா? இல்லடி லட்சுமி, உடனே கல்யாணத்தை வச்சிடலாம், ஒரு 2-3 மாசத்துக்குள்ளே வச்சிடலாம். தள்ளி போட்டு அதெல்லாம் எப்படி போய் முடியும்னே நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால பையனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு கேப்ல அடுத்தவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாச்சி, டக்கு டக்குன்னு பார்த்து பண்ணிருங்க எல்லாத்துக்கும், அதானே உங்க டியூட்டியே இனிமேல். அப்புறம் ஆச்சி இன்னைக்கு என்ன, போய் பொண்ணு மட்டும் பார்த்துட்டு வரணுமா இல்ல உறுதி பண்றீங்களா? பொண்ணு பார்த்துட்டு புஷ்பா, நம்மளுக்கு பிடிச்சதுன்னா, பையனுக்கு பிடிச்சதுன்னா உடனே பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அடுத்து அவங்களுக்கும் பிடிச்சதுன்னா வந்து உறுதி பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா இன்னொரு நாள் உறுதி பண்றதை வச்சுக்கலாம். சரியாச்சி, டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறத பாருங்க. என்ன உங்களுக்கு ஒரு பசங்க கிடையாது, 3 பசங்க இருக்கிறானுங்க இன்னும். ஆமாடி சின்ன பொண்ணு, நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சரி, நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி, டக்குன்னு போய் சூர்யா போய் விக்ரம கூட்டிட்டு ஓடு. ஆமா சீக்கிரம் மாப்பிள்ளை கூப்பிடுங்க, நம்ம போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிருமில்ல, நல்ல நேரத்துக்கு போகணும்ல. வா வா வாடா, உனக்கு சொன்ன பேர் எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கோம்? இது வெயிட் வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஒரு நேரம் பொண்ணு பார்க்க போறோம், சீக்கிரம் ரெடி ஆக மாட்டியா? இதுக்குமா கத்துற, அதை ரெடி இல்ல அப்புறம் என்ன? ஏண்டாப்பா விக்ரம், ஏன் அம்மாட்ட அப்படி கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா, நீங்களாம் எப்பக்கா வந்தீங்க? அங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுடா தம்பி, நீ தான் ரெடி ஆகவே இல்லை, நாங்களாம் எப்போ ரெடி வந்துட்டோம். சரி டக்குன்னு கிளம்ப போவோம். இல்லக்கா கிளம்பிச்சு, போலாமா? சரிடா பிரசாந்த், எங்க காணோம்? அம்மா அவன் இன்னைக்கு வரலையா, டேரக்டா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். சரி வாங்க நாம போவோம். வரலையாம்மா? ஏன் வரலங்கிறான்? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாமா, அவங்க வருவான், வராம எங்க போலாம், வாங்க போலாம். ஆமாம்மா சரி, இருக்க லேட் ஆகிட்டே தான் இருக்கும். சரி எல்லாரும் வண்டியில ஏறுங்க போலாம். சரி சரி, எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி, போய் எல்லாம் வண்டியில ஏறுங்க. அதேங்கப்பா, காத்து இவ்வளவு சூப்பரா வருது பாரு. லட்சுமிக்கா, காத்துல பறந்துடாதுக்கா. அமைதி வாங்கிடுச்சு பொண்ணு. பொண்ணு பார்க்க போறோம்ல, நீங்க என்ன புது பொண்ணுங்களாட்ட காமெடி பண்ணிட்டு வரீங்க? அது விடு புஷ்பா, அவங்க பாட்டுக்கு என்னவோ பேசிட்டு வரட்டும். அவங்க பேசுறதுனால தான் நம்ம வண்டியே கலக்கலன்னு வருது. இல்லைன்னா நாமளும் இஞ்சி தர வரமாட்டோம், உம்முன்னு தான் வருவோம். சரி காஜி, நீங்க சொல்றது உண்மைதான். சின்ன பொண்ணு இங்க பாருடி, தலையை நம்ம வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி கார்ல வந்ததே இல்லை சின்ன பொண்ணு. அப்பா இப்படி ஏசின்னு வர காத்து மாதிரி இருக்கு பாரு, நல்லா குளுகுளுன்னு. நம்ம அம்மா சொன்ன மாதிரி விக்ரமோட மைண்டை மாத்துறதுக்கு இந்த அக்காங்க வச்சு நல்லா பேசிட்டு வராங்க. இல்லைன்னா உம்முனே வரும் வண்டி, பொண்ணு பார்க்க போறோம். எப்படி பாரு, ஒரு சந்தோஷமா இருக்குதா பாரு, என்ன உம்முனே வரோம். சரி சரி, எப்படியோ நல்லபடியா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து அவனுக்கு பிடிச்சா சரி, உடனே கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவனுக்கு மைண்டே மாறும். அப்பதான் இவன் லைஃப் பார்ப்பான். புஷ்பக்கா காத்து சூப்பரா வருது புஷ்பக்கா, நீங்க வந்து மேல உட்காருங்க வாங்க, நல்லா குளுகுளுன்னு இருக்கு. லட்சுமிக்கா பேசாம வா லட்சுமிக்கா, இங்க நீ உட்கார்ந்தனாலதான் பாதி இடமே எங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம புஷ்பக்கா வந்துச்சுன்னு வை, அவளத்தான் நம்மள எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அது மட்டும் தான் உட்காரும் கார் மேல. டே தம்பி சூர்யா, கார் அமைதியா வருதுடா, ஒரு பாட்டு போடுப்பா. அட என்னக்கா, நம்ம பையன் தானே கேக்குறேன், அவன் போடுவான், நீங்க கம்மனு இருங்க. சரிக்கா அதை போடுறேன், கேட்டுட்டே வாங்க. போடு ஸ்டார்ட் பண்ணு. வாழ்வெனக்கு வசப்பட்டது, வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது. ஷோப்பா இவங்க வேற, நானே இஷ்டம் இல்லாம வந்துட்டு இருக்கேன். பிடிக்காத கல்யாணத்துக்கு பாட்டாவது கீட்டாவது, ஏதோ அப்படி டார்ச்சர் பண்றாங்களோ. டே தம்பி நல்ல பட்டா போடுப்பா. சரிக்கா அதை போடுறக்கா வாங்கக்கா. சூர்யா எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் பாட்டு ஆஃப் பண்றியா? சரிடா கோபப்படாத, ஆஃப் பண்ணிடுறேன். ஆச்சி உங்க பையன் என்னது ரொம்ப கடுப்புல இருப்பான் போல. தம்பி என்னப்பா ஆச்சு? ஹோட்டல்ல அடுப்புக்கு கீழே இருக்க கறி மாதிரியே சுட சுடன்னு இருக்கேப்பா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க வாங்க கம்முன்னு. ஏய் நாலுபடி, பேசாம அமைதியா வா, அவன் கடுப்புல இருக்கான், அவன் வாய் கொடுத்து நீ மாட்டிக்காத. ஆமா நண்படி, நம்ம நல்ல கறிக்கோசரம் போயிட்டு இருக்கோம், நம்மளால ஏதோ கேட்ட மாதிரி வேண்டாம், நீ எதுவும் வாய் கொடுக்காத. நீ ஏதோ ஆரம்பிச்சு அவன் ஏதோ ஆரம்பிச்சு எங்க போய் முடிஞ்சிட போகுது, அமைதியா வா. ஷோ இவளுங்க வேற கம்பெனி வாய் வச்சுட்டு வர மாட்டாளுங்க, போறதே ஓசிக்காரு, அது மேல நின்று காத்து வாங்கிட்டு போறாளுங்க. இவளுங்களுக்கு இந்த வாய் தேவையா? ஐயோ அப்பா. சின்ன பொண்ணே. சொல்லுங்கக்கா புஷ்பக்கா. சின்ன பொண்ணே, நான் 3 பேரும் அமைதியா வாங்கடி, சொன்னா கேளுங்க.
சரிக்கா நானும் அதே தான் இவளுங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க ஜாலியா பேசிட்டு வராங்கம்மா, விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா, சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவளுங்க வாய் வச்சுட்டு கம்முன்னு வர மாட்டாளுங்க. புஷ்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடு, அவங்க ஜாலியா பேசிட்டு வராங்க. சரிங்க ஆச்சி. டேய் சூர்யா, முன்னாடி லாரி வருது பாரு, கொண்டு போய் விட்டுறாத. அப்புறம் நாங்க தான் பறந்துட்டு போவோம், நீங்களாம் வண்டிக்குள்ளேயே தான் இருப்பீங்க. நாங்க விழுந்தா எங்களை யார் பிடிக்கிறது? நீங்க விழுந்தா எல்லாம் வண்டிக்குள்ளேயே விழுந்துருவீங்க. நாங்க போய் முன்னாடி போக வேண்டியதுதான். அக்கா அந்த மாதிரி கொண்டு போய் விட மாட்டோம், வாங்க. எனக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், தைரியமா வாங்க, கவலைப்படாதீங்க. சரிப்பா ஒரு சேஃப்டிக்கு சொன்னப்பா. அம்மா வந்துட்டோமா? சரி சூர்யா, வண்டி ஸ்லோ பண்ணி அங்க போய் நிறுத்து. இறங்கி பொண்ணு வீட்டு போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துருவோம். டேய் விக்ரம், இதே மாதிரியே போற மாதிரி இஞ்சி தின்னு வர மாதிரி உள்ள வந்து மூஞ்ச வச்சிட்டு இருக்காத. கொஞ்சமாவது உள்ள வந்து சிரி, சரியா? அப்புறம் பாக்குறீங்களா, உனக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நாங்க தான் கூட்டிட்டு வந்து நினைச்சிட்டு போறாங்க. இப்போதைக்கு ஆச்சி சொன்னாலும் சொல்லலாம், அதுதான் உண்மை மாதிரியே இருக்குது. இவனுக்கு இன்னும் விருப்பமே இல்லாத மாதிரியும் இவங்க தான் கூட்டிட்டு வந்த மாதிரி நடந்துக்கிறான். ஆமாடி கோமதி, பாத்தியா, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த பையன் மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. ஆமாக்கா லட்சுமிக்கா, பரவாயில்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷார்ப்பா கண்ணு. சின்ன பொண்ணே அமைதியா வந்துரு, போயிட்டு வர வரைக்கும் என்னது வாய் கலராத. சரிக்கா. ஏ கோமதி, 4 மணி. லட்சுமிக்கா வாய் மூடிட்டு வாங்க, இந்த பையன் ஏதாவது கடுப்புல ஏதாவது சொல்லிட போறோம். ஆமாடி கோமதி, அமைதியா வரணும். டீ சூர்யா, வீட்டு பக்கமா வந்துட்டா நேரம் லெஃப்ட் திரும்பி அங்க நிறுத்தி, அதான் உங்க வீடு வந்துச்சு பாரு. உனக்கு எப்படி பிரச்சனை, இவங்க வீடெல்லாம் தெரியும். டேய் ஜோசிக்காரு சொன்னாருடா, அதுக்கு ஏன்டா ஏதோ மிலிட்டரி ஆபீஸ்ல மூந்து வச்சிட்டு இருக்க மாதிரியே பேசுற? நான் மிலிட்டரிக்கு ஆள் இருக்க வராங்க, பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறோம், ஒழுங்கா நல்லா பார்த்து சிரிடா. குரங்க மாதிரியே தயவு செஞ்சு உள்ள வந்துடாதடா. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வாய மூடு. நீ ஒண்ணும் எனக்கு அண்ணன் கிடையாது, நான் தான் உனக்கு அண்ணன். டேய் விக்ரம், பிரசாந்த் பேசாம வாங்குறா, நீங்க எதுக்கு அடிபட்டுட்டு வரீங்க? டேய் ஆமாப்பா, பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம்ப்பா. விக்ரம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கப்பா, அப்பதான் பாக்குறவங்கல்ல சந்தோஷப்படுவாங்க. டேய் சூர்யா, வண்டி நிறுத்துறா, அவ்வளவுதான் வந்துட்டோம். சரிடா, வெளியே நிறுத்திடலாமா இல்ல உள்ள போலாமா? வெளியே நிறுத்திட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, காலை யாரும் போறேன். சரிடா, கொஞ்சம் நிறுத்திடுறேன். சூர்யா மெதுவா நிறுத்துப்பா, வேகமா நிறுத்துறேன்னு பிரேக் போட்டுறாத, நாங்க விழுந்துட்டு போறோம். அக்கா பாருங்களேன், பொண்ணு பக்கம் வராங்கன்னு வீடு எல்லாம் இவ்வளவு அலங்காரம் பண்ணி கோலம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்கக்கா. சின்ன பொண்ணு பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாக்கா, வீடு சின்னது பெருசெல்லாம் முக்கியம் இல்லக்கா, எப்படி வச்சிருக்கோமோ அதுதான்க்கா முக்கியம். இப்ப சொன்னல கோமதி, இந்த வார்த்தை பரவாயில்ல கோமதி, வீடு சின்னது பெருசெல்லாம் முக்கியம் இல்ல, வீட்டை எப்படி வச்சிருக்கோங்கிறது தான் முக்கியம். இந்த வீடு பாரு, எவ்வளவு அழகா கோலம் போட்டு வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா வச்சிருக்காங்க. ஆமாச்சி, பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. ஆச்சி, இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டு புட்டு வாங்க, உள்ள போய் பொண்ணு பாப்போம். ஏன் லட்சுமி அக்கா, உன்ன உங்க வீட்டுக்காரர் பொண்ணு பக்கம் வர கூட இப்படிதான் அவசரப்பட்டு பாத்தியாக்கும். ஆமா வந்துட்டு அப்படியே. உனக்கு எதுக்கு இந்த கதை இப்ப? ஆமா, இந்த ஆட்டத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல, பேசாம வாய் மூடிட்டு நின்னுக்க பாத்துக்க. இல்லன்னா இந்த வளர்ந்த மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கியே, அப்படியே ஒட்டக்க மாட்டே இருக்கியே, தலையை அப்படியே உடச்சு விட்டுருவேன். ஏக்கா உன்னால இங்க நின்று ஏறி அங்க மேல இருக்கிற கொய்யாப்பழத்தை கூட விற்க முடியாது, என் தலையை உடைக்கையாக்கும். புஷ்பாக்கா, அவ்வளவுதான் இவளுக்கு மரியாதை, பேசாம அமைதியா இருந்துக்க சொல்லுங்க. லட்சுமிக்கா இது வேணும், இன்னமும் வேணும். பாடா, என் மனசுல இருந்து பாரமே கொஞ்சம் மாதிரி இருக்குது போ. சாமி, என்னடி கோமதி முணுமுணுக்கிற? அவளை ஏத்தி விட்டுட்டு நின்னுட்டு வேடிக்கை பாக்குறியாக்கா? இல்ல லட்சுமிக்கா, நான் அப்படி எல்லாம் பண்ண போறேன், அது அவளே பேசுறாக்கா. சரி விடுங்க, எதுக்கு நல்ல காலத்துக்கு வந்திருக்கோம், நீங்க அடிபட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணே கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லு. சின்ன பொண்ணே, நம்ம பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கோம், அதை பாப்போம். இங்க நீங்க எதுக்கு ஆடிட்டு இருக்கீங்க? சரிக்கா புஷ்பாக்கா விடுங்கக்கா, நான் சும்மா லட்சுமி அக்கா வம்பிழுத்தேன். இரு சின்ன பொண்ணே. சரிக்கா. ஆச்சி, சரி இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டுப்பட்டு உள்ள போய் பேசுவோம் வாங்க. பாருங்க பல்லு கூட சவுண்ட் சொல்லுது, எல்லாம் நல்லதே நடக்கும் ஆச்சி. ஆமா புஷ்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது, மனசுக்கெல்லாம் நல்லபடியா முடியும்னு. முடியும். 4 மணி, இவன் என்ன 4 மணி இன்னும் இஞ்சி தின்னு குரங்க மாதிரியே நின்றுட்டு இருக்கான். ஆமாடி சின்ன பொண்ணு, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், வா போய் பாப்போம். அடடே, எல்லாரும் வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க எல்லாரும் உள்ள வாங்கம்மா. அம்மா நாங்க வந்து 6 மணி நேரம் ஆகுது, உங்களை தான் ஆளையே காணோம். நாங்க தான் பொண்ணு வீட்டாராட்டம் வெளியே நின்றுட்டு இருக்கோம். அப்படியா? சரிம்மா, கோச்சிக்காதம்மா, உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன். எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கம்மா, உள்ள வாங்கம்மா எல்லாரும். அட என்னமா நீங்க இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. சரி போங்க, எல்லாரும் உள்ள போலாம். பொண்ணு எல்லாம் ரெடியா இருக்கா? இவரு வேற, பொண்ணு ரெடியா இருக்கா, பொண்ணு ரெடியா இருக்காங்க. கல்யாணம் ரெஜிஸ்டர்னு சொன்னா விட்டுறாங்களா? டேய் விக்ரம், நீ மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கடா, எனக்கே காது கேக்குது, கொஞ்சம் அமைதியா நில்லு. அது என்ன அப்படி சொல்ற? உம்முன்னு எஞ்சி திருவனாட்டம், பேசாம வாய முடிட்டு நில்லுடா. சரிங்கண்ணே, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். எல்லாரும் உள்ள வாங்க. தம்பிங்களா, மாப்பிள்ள, நீங்களே எல்லாம் உள்ள வாங்கம்மா. ஆமா, இந்த கல்யாணம் வந்து இப்ப எனக்கு குறைச்சல்.